Yeah. வணக்கங்க. நான் இன்னைக்கு சுகப்பிரதா ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், ஹேர் ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி டீட்டெயில் சொல்கிறதுக்கு வேண்டி தான் இந்த யூடியூப் சேனலில் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க எப்படி பண்ணணும்னு. அவங்க ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. நானும் கிளைண்ட்டு கூட பிஸியாக இருக்கிறனால என்னால் கால் எடுக்க முடியாது ஓவர் டைமு. பட் அஃப்கோர்ஸ் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன் கால்ஸ் ஏதாவது மிஸ் கால் பார்த்தா. ஓகே, நான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணேன். சுகப்பிரதா ஹேர் க்ரோத் ஆயில் வந்து ஒரு 10 ட்ராப் எடுத்து நீங்கள் தலையில் வெறும் ஸ்கேல்பில் மாத்திரம் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு விட்டுடுங்க. ஓவர் நைட்டு விட்டிங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். டைம் இல்லாதவங்க 1 ஹவருக்கு முன்னால், குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னால் நீங்கள் போட்டுட்டாலும் போகிறோம். ஓகே, இதை போட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங்கு ஆன்டி ஹேர் ஃபால் பவுடரு ஒரு 10 கிராம், 10 கிராம்னா 1 ஸ்பூன் அளவு எடுத்துட்டு, தயிரோ இல்லைன்னா லெமன்னா எலுமிச்சம்பழ சாறு அதை மிக்ஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று போடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு தலையில் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு கரெக்டாக ஒரு 1/2 hour விட்டுட்டு சும்மா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணால் நீங்கள் எண்ணெய் போட்டிருக்கீங்களோ அந்த எண்ணெயோட மாய்ஸ்சரைசர் போயிருக்காது. அந்த எண்ணெய் மெழுக்கு அப்படியே இருக்கும். இருந்தால் இருக்கட்டும், ஒரு நாளைக்கு எண்ணெய் மெழுக்கு இருந்தால் ரொம்ப நல்லது. அது வந்து என்ன பண்ணும், அந்த ரூட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி வைக்கும். ஸோ தட் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லதாகும், திக் ஹேர் வரும். ஓகே, அன்னைக்கு நைட்டு நீங்கள் என்னைக்கு ஆன்டி ஹேர் ஃபால் பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அன்னைக்கு நைட்டு ஹேர் க்ரோத் ஆயில் எடுத்துட்டு திரும்ப ஒரு 10 கிராம், 10 ட்ராப்பு எடுத்து தலையில் திரும்ப அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங்கு ஏர் வாஷ் பவுடர் இருக்குல்ல, இந்த ஏர் வாஷ் பவுடரை எடுத்து ஒரு 10 கிராம், அதே அளவு தான், ஒரே ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு தலையில் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1 hour 45 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ண உடனே இதுலயே எண்ணெய் மெழுக்கு போயிருக்கணும். எண்ணெய் மெழுக்கு போகலைன்னா இதையே திரும்ப யூஸ் பண்ணுங்க. அதுதான், அவ்வளோதான் சொல்லணும்னு நினைச்சேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். திரும்ப சுகப்பிரதா ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க, ரெஃபர் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.